டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா வழங்கும் பிஹைண்ட் உட்ஸ் குரு பெயர்ச்சி பலன்கள் 2025 பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மஞ்சு குரூப், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதம் வழங்கும் பிஹைண்ட் உட்ஸ் குரு பயிற்சி பலன்கள் 2025 பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மஞ்சு குரூப்ஸ், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். சிம்மராசிக்காரர்கள் திருநள்ளார் சரண்டர் ஆகிறது ரொம்ப நல்லது. சிம்மராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் கேது, 7இல் ராகு, 11இல் குரு. இந்த ராகு கேது வர்றதுனால, கேது ராகு வர்றதுனால கோளர் பதிகத்தை படிக்கக்கூடிய ராசியில் சிம்மம் வரும். பிள்ளைகள் விஷயம்லாம் அற்புதமான ஏற்றம் கிடைக்கும். பிள்ளைகள் சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் ஏற்றம். கணவன் மனைவியுடைய அமைப்பில் மிகப்பெரிய ஏற்றம். நகை பிரியர்கள் பெண்கள், உங்களுக்கு நிறைய ஆடை ஆபரணங்கள் இந்த வருஷத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் குடும்பத்தில் தேவையில்லாத கோபதாபம்லாம் பண்ணிட்டு அதை கிடைக்கிறதுக்கு கெடுத்துக்கூடாது. அதே போல் நண்பர்கள்கிட்ட, உறவினர்கிட்ட எல்லாம் வேலையை பற்றியெல்லாம் பேசுகிறது, வேலையாட்கள், எஜமானர்கள், வேலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பற்றியெல்லாம் புறம் பேசுவதை விடும். இந்த உத்தியோகத்தை புறம் பேசுவதனால் உங்களுக்கு உத்தியோகத்தில் பெரிய பாதிப்பு வரும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி உடற்பயிற்சி, தோப்பு கரணமெல்லாம் செய்யணும். ஏன்னா நரம்பு தான் கோளாறே பண்ணுமா கேது இருந்தால். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் வித்தைகளை மருத்துவமனையில் ஐயோ என்று தான் பார்க்க வேண்டும். எல்லா விதத்திலும் அனுகூலம். வாகனத்தில் மிக கவனம். அஷ்டம சனி, 7இல் ராகு, ஜென்மத்தில் கேது இருந்தாலும் திருமண தடைகள் போகும். காதல் அமைப்பு கைகூடும். குடும்பம் பந்தாவாக தலை நிமிரும். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனை நிவர்த்தி ஆகும். என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கலைன்னு வருத்தப்பட்டு இருந்த சிம்மராசிக்காரர்கள் பிள்ளைகள் நல்ல நிலையில் வருவதற்கு உண்டான அமைப்பை பெற்றுத்தரக்கூடிய குரு பேச்சு. ஆக மொத்தத்தில் நிறைய இருந்தாலும் யார் பேச்சே கேட்டு எல்லா பணத்தையும் சேர்த்ததில் எங்கேயாவது யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னு பணத்தை போட்டுட்டு மாட்டிக்கினீங்கன்னா நாங்கள் பொறுப்பு கிடையாது. சிம்மராசியை பொறுத்தளவுக்கு வெறும் குருவை வச்சு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மற்ற கிரகங்களுடைய சேர்த்து பார்க்கும்பொழுது தான் இங்கே பிரச்சனையே ஆரம்பிக்குது. இவர்கள் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சில நேரங்களில் எப்பவுமே சில எதிர்ப்புகளை தாங்க முடியாது. அவங்களுக்கு ஏதாவது சொன்னாங்கன்னா, நான் யார் தெரியுமில்ல, சிம்மராசி தெரியுமில்ல அப்படின்னு யதார்த்தமாக அவங்க மனசில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்க மோதிரம், சிங்க இதெல்லாம் அதிகமாக விருப்பப்படக்கூடியவர்கள். இவர்களுக்கு அதை தாங்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். குழந்தைகள் ஏதாவது சொல்லிச்சுன்னா சின்ன குழந்தைகள் கூட சண்டை போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டம் சிம்மராசிக்கு பிரச்சனை இல்லை, சிம்மராசி கூட இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி இப்போது 7இல் ராகு இருக்கங்காட்டி மற்றவர்கள்ட்ட அந்த ஆப்போசிட்டாக பேசக்கூடாது, கொஞ்சம் எதிர்த்து போராடுறதை தவிர்த்து கொள்வது நல்லது. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த காலகட்டத்தில் எண்ணி பார்த்தா தான் தெரியும், பேசாமல் வீட்லேயே தூங்கிட்டு இருக்கலாமான்னு தோணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிஸ்க் எடுக்கலாமாங்கிற ஒரு எண்ணம், அகலக்கால் வைக்கலாமாங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் இப்போ தோண ஆரம்பிக்கும். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். வீடு இன்னொரு மாடி எக்ஸ்ட்ரா கட்டலாமேன்னு தோணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் தன்னைத்தானே அதில் வருத்தி கொள்வார்கள். அதுதான் சிம்மராசிக்கு இருக்கிறது. மற்றபடி 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா 12ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுதும்போது விடிய விடிய வச்சு டீ வச்சு கொடுப்பாங்க. அவங்களும் அந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி உட்காந்து விடிய விடிய குழந்தைகள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையா இருந்துருக்கு. சில வேலை மாற்றம், இடமாற்றம், இந்த மாற்றங்கள்லாம் ரொம்ப கவனமாக எடுத்து செய்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்கள்கிட்ட எதை சொல்லணுமோ அதை சொல்லணும், எதை பேசப்படாதோ அதை பேசப்படாது. இதில் கவனம் என்பது தேவை. ரொம்ப செல்ஃபோனை பார்க்கக்கூடாது, டிவியை பார்க்கக்கூடாது, லேப்டாப்பையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இதை செய்தால் சிம்மராசி அன்பர்களுக்கு அருமையாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் உமா மகேஸ்வர வழிபாடு விசேஷ வழிபாடு. சிம்மராசிக்கு இதுவரையில 10ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்போ லாபஸ்தானத்துக்கு வர்றார். லாபஸ்தானத்தில் குரு வர்றது மிக மிக உத்தமமானது. உங்களுக்கும் நன்மை, உங்களுடைய சகோதரர்களுக்கும் நன்மை. இந்த குரு பயிற்சினால் திருமணமாகாத பலருக்கும் திருமணம் கைகூடும். அஷ்டமசி நடக்குது, நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிற பிரச்சனைகளும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக திருமணம் கைகூடும் அப்படின்னு இருக்குது. இதுவரை உங்களுடைய மனைவிக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைவுகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகும் அப்படிங்கிறது இருக்குது. இன்னொன்று குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதற்கு அஷ்டமசி நடக்காமல் சிறு அளவில் மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். படிக்கிற மாணவர்கள் படிப்புக்காக வெளியூர் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் அல்லது ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். புத்திசாலித்தனமாக யோசித்து செயல்பட்டு நீங்கள் வெற்றியை பெறுவீங்க அப்படின்னு இருக்கு. இன்னொன்று தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரை போவீங்க, அதில் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீங்க. உங்கள் ராசிலேயே கேது பகவான் இருப்பது உங்களுக்கு நல்ல ஞானத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய கணவன்மார்களுக்கு, அதாவது இந்த சிம்மராசியில் பிறந்த பெண்களுக்கு என்ன ஆகும்னா, கணவன்மார்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த இடமாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும். மேலும்
உங்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். வண்டி வாகனம் வாங்குறப்போ வந்து பழைய வாகனங்கள் வாங்கக்கூடாது, புதிய வாகனங்கள் மட்டுமே வாங்கணும். பழைய வாகனங்கள் வாங்கினா அது வந்து ரிப்பேர் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். மேலும் வந்து இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க வந்து நல்ல நன்மைகள் பெறுவதற்காக ஒரு சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு முழு அபிஷேகம் செஞ்சுட்டு வந்தால் பல பிரச்சனைகள் விடுபட்டு எல்லா வகையிலும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் அப்படிங்கிறது உறுதி. சிம்மராசி பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து அங்கிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்தை 3ஆம் இடத்தையும், ராசிக்கு 5ஆம் ஸ்தானத்தையும் 7ஆம் ஸ்தானத்தையும் பார்க்கிறார் 9ஆம் பார்வையாக. ஸோ சகல நன்மையும் உண்டு. 11ஆம் இடத்தில் குரு இருந்தால் சகல நன்மையும் சகல விஷயமும் நன்மை. ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கும். அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும். அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் அஷ்டம சனி நடந்தாலும் அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு 2-3 தடவை முயற்சி பண்ணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குரு பகவான் 9ஆம் பார்வை 7ஆம் இடத்தில் படுவதால் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கும். 5ஆம் இடத்தில் குரு பகவான் 7ஆம் பார்வையாக முழு பார்வையாக பார்ப்பதால் குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் குழந்தை உண்டு. இளைய சகோதர உறவு சிறப்பாக இருக்கும். தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கும். வீட்டு உபயோகப் பொருட்கள், ஹோம் அப்ளையன்ஸ், வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் உங்களது 5ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் உண்டு. செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் உண்டு. IVF, IUI இயற்கையாக கிடைக்க வாய்ப்பு இல்லைனாலும் செயற்கை முறையில் உண்டு. சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்ப்பதால் மனதில் ஒரு கான்ஃபிடென்ட் ஏற்படும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஒத்துவரும். கல்யாணமாகாதவர்கள் நிச்சயமாக கல்யாணம் நடக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறக்கும். பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் புதிய முயற்சிகள், கடுமையான போராட்டத்துக்கு பிறகு வெற்றிகள் கிடைக்கும். சம்பாதிக்கிற பணத்தை சம்பாதிக்கிற தொழிலையே போடணும். வேறு எதுலையும் வீடு வாங்குறேன், கார் வாங்குறேன்னு போகாமல் அதிலேயே பண்ணணும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு டார்ச்சர் இருக்கும். உயரதிகாரிகளோட கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் கம்மியாக இருக்கும். ஜாக்கிரதையாக இருக்கணும். லீவ் போடக்கூடாது. வெளிநாடு வேலை செய்கிறவர்களுக்கு சிறப்பான வாய்ப்பு கிடைக்கும். இந்த ராசிக்காரர்கள் இந்த கோவிலுக்கு போகக்கூடாது, இந்த ராசிக்காரர்கள் இந்த கோவில், இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இப்போ நம்மளால சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது. கோவில்னாலே நல்லதுக்கு தான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும் இது போன்ற விஷயங்களையும் பார்க்க முடியுது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? கோயிலுக்கு போகிறது, கோயிலுக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு மந்திரங்களில் வந்து ஸ்ரத்தா சூக்தம்னு இருக்குது. அதாவது ஸ்ரத்தை வரத்துக்காகவே ஒரு மந்திரங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த கோயிலுக்கு போகிறதே ஒரு பெரிய பலன்கள்னு சொல்லலாம். வீட்டிலலாம் கோயிலுக்கு போகலன்னு சொன்னால் கூட்டிகிட்டு இழுத்துட்டு போவாங்க கோயிலுக்கு. அதுமாதிரி கோயிலுக்கு போகிறதே ஒரு பெரிய பலன்களாக இருந்துருக்கு. அதனால் கோயிலுக்கு போகிறது தான் அவர்கள் யானி காணிச்ச பாபானி ஜென்மாந்திர தானிச்ச தானி தானி வினசந்தே பிரதட்சணபதே. நீங்கள் பிரதட்சணம் பண்ண 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 பாபநாசாயன்னு சொல்கிறாங்க. பிரதட்சணம் பண்ணும்பொழுது பாபங்கள் போகுங்கிறத சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. பிஹைண்ட் ரூட்ஸ் குரு பயிற்சி பலன்கள் 2025. டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ். அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ். மஞ்சு குரூப்ஸ், பில்டிங் லீகசிஸ் பியாண்ட் பவுண்டரிஸ். சிம்ஸ் ஹலோ டாக்டர், டிஸ்கவர் த ட்ரூ ஜாய் ஆஃப் குட் ஹெல்த். அஸ்வின் ஸ்வீட்ஸ், ஹவுஸ்ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், அமன் TRY TMT கம்பிகள். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா வழங்கும் பிஹைண்ட் ரூட்ஸ் குரு பயிற்சி பலன்கள் 2025. பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மஞ்சு குரூப், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க்.